கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 6. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்களென்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 1:6 நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்களென்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடவாமல் நம்மிலே இருள் காணப்படுமானால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவரோடே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நமக்குள்ளே பாவ அடிமைத்தனங்கள் காணப்படுமானால், கர்த்தர் விரும்பாத காரியங்களை நாம் செய்வோமானால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் நம்முடைய ஆலோசனையின்படி நம்முடைய எண்ணத்தின்படி நாம் நடப்போமானால் சத்தியம் நமக்குள் இல்லை. சத்தியத்தின்படி நடவாமல் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வோமானால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லாதது போல நம்மிடத்திலும் இருள் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். பிசாசு நம்மில் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தர் நம்மில் வாசம் செய்வதற்கேற்ற பாத்திரவான்களாய் வாழ்வோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஜீவ ஊற்று புறப்படுகிறதற்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறதல்லவா? ஆகவே நாம் பாக்கியவான்களாய் சுத்த இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருளின் அதிகாரம் நமக்குள் ஆளுகை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு இடம் கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியை தரித்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருளின் அதிகாரம் எங்களில் இல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.